அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஷகுல் ராமானுஜ முகுந்தன். நமக்கு தேவையான வைட்டமின்கள், தாது உப்புக்கள்லாம் பார்த்தீங்கன்னா தினமும் நாம் சாப்பிட்ற காய்கறிகள்ல இருந்து தான் பெரும்பாலும் கிடைக்குது. ஆனால் அந்த காய்கறிகளை சரியான முறையில் சமைச்சு சாப்பிட்டா மட்டும்தான் அதில் இருக்கிற வைட்டமின்கள், தாது உப்புக்கள்லாம் வீணாகாமல் மேக்சிமம் நமக்கு கிடைக்கும். ஒரு சில மெத்தட்ஸ்லேருந்து நம்ம சமைக்கும்போது அந்த காய்கறிகளில் இருக்கிற பெரும்பாலான சத்துக்கள்லாம் சமைக்கும் போதே வீணாயிடும். ஸோ நம்ம சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு சத்துக்கள் நமக்கு கிடைக்காது. இன்னைக்கு நாம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நாம காய்கறிகளை எந்த முறையில் சமைக்கும்போது அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் மேக்சிமம் ரீட்டைன் ஆகும், அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் அதிகமாகும், இது மாதிரியான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட்ஸில் தான் நம்ம காய்கறிகளை சமைச்சு சாப்பிடுவோம். கடைசியாக பச்சையாக சாப்பிட்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொரித்தல், அதாவது டீப் ஃப்ரை பண்ணுறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, என்னைக்காச்சும் நம்ம ரசம் சாதம் சாப்பிடும்போது அதுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு மொறுன்னு காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம், உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம், பாவக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். இது மாதிரி ஃப்ரை பண்ணுறதுனால காய்கறிகளில் இருக்கிற முக்கால்வாசி நியூட்ரியன்ஸ் லாஸ் ஆகிடும். தோராயமாக ஒரு 25-30% தான் அதில் இருக்கிற சத்துக்கள் ரீட்டைன் ஆகும். மிச்சம் எல்லாமே அந்த பொரிக்கும் போது இருக்கிற அந்த வெப்பத்தில் வீணாக போயிடும். ஸோ தினமும் காய்கறிகளை பொரித்து சாப்பிட்றதுனால எந்த யூஸும் கிடையாது. ரெண்டாவதாக வதக்குதல். பெரும்பாலும் நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணும்போது இந்த மெத்தடை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது வானலில் எண்ணெய் சூடு பண்ணி கடுகு தாளித்ததுக்கப்புறம் நறுக்கி வச்ச காய்கறி அப்படியே போட்டு வதக்கியே தான் நம்ம சமைப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் கூட அந்த ஹீட்டில் காய்கறி வேகும். இது மாதிரி நம்ம வதக்கி அதுக்கப்புறம் காய்கறி சாப்பிட்றதுனால கிட்டத்தட்ட 50% நியூட்ரியன்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். மிச்சம் இருக்கிற 50% இந்த வதக்கிற ப்ராசஸில் லாஸ் ஆகிடும். அடுத்ததாக கொதிக்க வைக்கிறது, அதாவது பாயில் பண்ணுறது. இப்போது பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்யணும் அப்படின்னா பெரும்பாலும் என்ன பண்ணுவோம், பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் உருளைக்கிழங்கு போட்டு கொதிக்க விடுவோம். அது மாதிரி கொதிக்க விடும்போது காய்கறிகளில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். காய் வெந்ததுக்கப்புறம் காய் மட்டும் எடுத்துட்டு அந்த தண்ணியை ஊற்றிடுவோம். அந்த காயை நம்ம சமைப்போம். ஆனால் அந்த தண்ணியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்கும். நீங்கள் அந்த தண்ணியை சூப்பு மாதிரி சாப்பிட்றீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அரௌண்ட் ஒரு 75% தான் உங்களுக்கு அதில் இருக்கிற சத்துக்கள் கிடைக்கும். மிச்சம் இருக்கிற 25% அந்த தண்ணியிலே போயிடும். அடுத்ததாக வேக வைக்கிறது, அதாவது இட்லி தட்டில் வேக வச்சு சாப்பிட்றது. இட்லியை வேக வைக்கிற மாதிரியே இட்லி தட்டில் காய்கறிகள்லாம் போட்டு நீங்கள் வேக வைக்கலாம். வெந்ததுக்கப்புறம் அந்த காய்கறி டைரெக்டாக சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா லைட்டாக வதக்கி சாப்பிட்லாம். இது மாதிரி சாப்பிடும்போது காய்கறியில் இருக்கிற 80-85% நியூட்ரியன்ஸ் ரீட்டைன் ஆகும். அடுத்ததாக குக்கரில் வேக வைக்கிறது. பொரியல் செய்யணும் அப்படின்னா இந்த மெத்தடை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதாவது காய்கறியை நறுக்கி குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விசில் விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த காய்கறி முக்கால்வாசி வெந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்து அந்த காயை லைட்டாக 1-2 நிமிஷம் வதக்கினாலே அது ஃபுல்லாக வெந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிட்லாம். இது மாதிரி சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 90-95% காய்கறியில் இருக்கிற சத்துக்கள் ரிட்டைன் ஆகும். அடுத்ததாக அந்த மைக்ரோவேவ், அதுக்கப்புறமா ஏர் ஃப்ரையர், இதெல்லாம் யூஸ் பண்ணி காய்கறிகளை சமைக்கிற டெக்னிக் இருக்குது. ஆனால் இது எல்லா வீட்லேயும் கிடையாது. இந்த மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் காய்கறியை வேக வச்சு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90% அதில் இருக்கிற சத்துக்கள் ரீட்டைன் ஆகும். ஸோ இந்த மெத்தட்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குக்கரில் வேக வச்சு காய்கறிகளை நீங்கள் பொரியல் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 90-95% அதில் இருக்கிற சத்துக்கள் ரீட்டைன் ஆகும். பெரும்பாலான சத்துக்கள் வீணாகிறது இந்த பொரிக்கிற டெக்னிக்கில் தான். கடைசியாக பச்சையாக சாப்பிட்றத பற்றி பார்க்கலாம். காய்கறிகளை நீங்கள் சமைக்காமல் டைரெக்டாக பச்சையாக சாப்பிடும்போது 100% சத்துக்கள் ரீட்டைன் ஆகும். ஆனால் இதில் 2 விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். ஒன்று, எல்லா நேரமும் எல்லா விதமான காய்கறிகளையும் பச்சையாக சாப்பிட முடியாது. ரெண்டாவது, பச்சையாக சாப்பிடும்போது நல்லா மென்று அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா அது முழுசாக செரிமானம் ஆகாது. ஏன்னா காய்கறி நீங்கள் வேக வச்சு சாப்பிட்றதுக்கும் பச்சையாக சாப்பிட்றதுக்கும் ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னா நம்ம உடம்புல நடக்கிற செரிமானம் தான். வேக வச்ச காய்கறி சாப்பிடும்போது சீக்கிரமாக செரிமானம் ஆகிட்டு அதில் இருக்கிற சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஆனால் பச்சையாக நீங்கள் சாப்பிடும்போது நல்லா மென்று சாப்பிட்டா மட்டும்தான்
வாயிலேயே வந்து பாதி வந்து செரிமானம் ஆகிடும். அதுக்கப்புறமா குடலில் போயிட்டு மிச்சம் இருக்கிற செரிமானம் நடக்கும். ஸோ வந்து மேக்ஸிமம் சத்துக்கள் உறிஞ்சப்படும். அப்படி இல்லை, நீங்கள் அவசர அவசரமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அது வந்து முழுசாக செரிக்காது. ஸோ மொத்த சத்துக்கள் வந்து உறிஞ்சப்படாது. அதனால் வந்து உங்களுக்கு 100% சத்துக்கள் வந்து கிடைக்குமா அப்படின்னா அது டவுட்டு தான். அதே சமயம் நீங்கள் வந்து காய்கறிகளை வந்து எந்த முறையில் சமைச்சு சாப்பிட்டாலும் நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு, நீங்கள் வாங்குகிற காய்கறி ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. தினமும் நீங்கள் அன்னன்னைக்கு வந்து காய்கறிகளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கும். காய்கறி வாங்கி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றீங்கன்னா 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சத்துக்கள் வந்து நேச்சுரலாகவே குறையும். ரெண்டாவது, காய்கறிகளை வந்து ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு உடனே வந்து நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடணும். நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னென்ன காய்கறிகள்லாம் சமைக்கணுமோ அது எல்லாத்தையும் எடுத்து பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா அதுலேருந்து ஒரு காயாக எடுத்து எடுத்து கட் பண்ணி சமைப்பாங்க. அது மாதிரி ரொம்ப நேரம் வந்து காய்கறிகள் தண்ணியிலே ஊறுச்சு அப்படின்னா காய்கறிகள் இருக்கிற சத்துக்கள் வந்து வேஸ்ட் ஆகும். அதுலேயும் குறிப்பாக வைட்டமின் பி, வைட்டமின் சி இது மாதிரியான நீரில் கரையக்கூடிய வைட்டமின்கள் வந்து நிறையவே வந்து லாஸ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து காய்கறிகளை வந்து வாஷ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணணும். நிறைய வீட்டில் வந்து இந்த தப்பு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, காய்கறியை வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருவாங்க. சமைக்கும்போது தண்ணியில் இருக்கிற காயை எடுத்து அதுக்கப்புறமா வந்து சமைப்பாங்க. அது மாதிரி காய்கறியை கட் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணியில் ரொம்ப நேரம் போட்டு வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய தாதுப்புக்கள் வந்து தண்ணியில் வந்து கரைஞ்சு போயிடும். அது மாதிரி காய்கறிகளை வந்து சமைச்சு சாப்பிடும்போது நிறைய சத்துக்கள் கிடைக்காது. அடுத்ததாக, காய்கறிகளை வந்து சமைக்கும்போது தோலோடு சமைக்கணும். நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காய்கறிகளை வந்து தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைப்பாங்க. ஆனால் காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் அதோட தோல் மற்றும் தோலுக்கு ஜஸ்ட்டு கீழே இருக்கிற காயோட பாகத்தில் தான் வந்து நிறைய சத்துக்கள் இருக்கும். இப்போ நீங்கள் வந்து பீட்ரூட் சமைக்கணும் அப்படின்னா பீட்ரூட்டை வந்து நீங்கள் தோலோட வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வேணால் நீங்கள் தோலை பிச்சுக்கலாம். அதே மாதிரி உருளைக்கிழங்கு சமைக்கணும் அப்படின்னா உருளைக்கிழங்கு முழுசாக வந்து வேக வச்சு அதுக்கப்புறமா வந்து தோலை வந்து பிச்சுட்டு நீங்கள் சமைக்கலாம். ஆனால் நீங்கள் தோலை சீவிட்டு சமைக்கும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து குறையும். ஸோ எப்போல்லாம் வந்து உங்களால் தோலோடு சமைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தோலை ரிமூவ் பண்ண முடியுமோ அப்போல்லாம் வந்து நீங்கள் தோலோட சமைங்க. அப்போ வந்து நிறைய சத்துக்கள் கிடைக்கும். அடுத்ததாக, சீக்கிரமாக குக் பண்ணணும். காய்கறிகளை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து ரொம்ப நேரம் சமைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ரொம்ப நேரம் வந்து அந்த காய்கறிகள் வந்து அந்த அதிகப்படியான வெப்பநிலையில் எக்ஸ்போஸ் ஆகும்போது அதில் இருக்கிற ஹீட் சென்சிட்டிவ் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகிடும். குறிப்பாக சொல்லணும்னா வைட்டமின் சி வந்து ஒன் ஆஃப் த ஹீட் சென்சிட்டிவ் விட்டமின். ரொம்ப நேரம் நீங்கள் வந்து சூட்டுலேயே வந்து அந்த காய்கறி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கிற வைட்டமின் சி வந்து சீக்கிரமாகவே குறைஞ்சிரும். உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் வந்து காய்கறியை வதக்கிற டெக்னிக்கில் வந்து ஃபாலோ பண்ணி குக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 15லேருந்து 20 நிமிஷம் வந்து குறைஞ்சது ஆகும். ஆனால் இதே வந்து அந்த காயை வந்து நீங்கள் குக்கரில் ஒரு விசில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வதக்கி சமைக்கிறீங்கன்னா 2 நிமிஷத்தில் வேலையை முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ நீங்கள் குழம்புலாம் கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்கக்கூடாது. காய்கறியை தனியாக வேக வச்சுட்டு பருப்பை தனியாக வேக வச்சுட்டு நீங்கள் வந்து சாம்பார் வைக்கும்போது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டாலே எல்லாமே வந்து வெந்துடும். ஸோ வந்து அதில் இருக்கிற சத்துக்களும் வந்து ரீட்டைன் ஆகும். நீங்கள் வந்து வானலில் காய் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா பருப்பு போட்டு அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடைசியாக, இந்த எல்லா மெத்தடுமே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். உதாரணத்துக்கு, நீங்கள் வந்து கொஞ்சம் காய்கறிகளை வந்து பச்சையாக வந்து சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். என்னைக்காச்சும் தோணுச்சுன்னா மாதத்துக்கு ஒரு நாள் வந்து நீங்கள் பொரிச்சு கூட சாப்பிட்லாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பொரியல் பண்ணும்போது ஒரு மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம், சாம்பார் வைக்கும்போது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி சமைச்சாலும் எப்பயுமே உங்கள் தட்டில் நீங்கள் சாப்பிட்ற சாதத்தை விட காய்கறிகளோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வீடியோவில் நாம் காய்கறிகளை சமைக்கிற பல்வேறு மெத்தட்ஸில் எந்தெந்த மெத்தடில் எந்த அளவுக்கு நியூட்ரியன்ஸ் ரீட்டைன் ஆகுன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க, அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.